வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் கால் பதித்தவுடன் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நினைப்பு பெரும்பாலான கட்சி தலைவர்களிடம் இல்லை. அவருக்கு வந்தார், அவருக்கு கூட்டம் கூடியது, இவர் வந்தார், இவருக்கு கூட்டம் கூடியது, தேர்தலில் அவர்கள் வெற்றியை ஈட்டினார்களா என்கின்ற கேள்விகளோடு பிறரை விஜயுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்தது பல கட்சிகளை சார்ந்த தலைமைகள். ஆனால் இதை குறித்து எந்த அலட்டலும் கொள்ளவில்லை அல்லது எந்தவிதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை. தாங்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அந்த களத்தை நோக்கி நாம் செல்வோம் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மிக தெளிவாக எடுத்து வைத்து முன்னேற ஆரம்பித்தார்கள். அதாவது ஒவ்வொரு படியிலும் காலடி எடுத்து வைத்தால்தான் உயரம் என்கின்ற வெற்றியை எட்ட முடியும் என்கின்ற கணக்கீடை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கான களங்களில் அவர்களுடைய பயணம் ஆரம்பித்தது. இந்த பயணம் ஆரம்பித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை இவர்கள் பெறுவார்கள் என்கின்ற விடயம்தான் பேசப்பட்டது. இதற்கு மேல் இவர்கள் அவ்வளவு பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் அவ்வளவு தூரம் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. முதல் மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாடு ஏற்படுத்தி இருந்த தாக்கம் பலரை சிந்திக்க வைத்தது. ஆனால் அவர்கள் மனம் திறந்து உண்மையை ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அதன் பின்பு இரண்டாவது மாநாடு, அது ஒட்டுமொத்தமாக அவர்களை ஆட வைத்து விட்டது என்பதுதான் நிஜம். மாநாட்டுக்கு கூட்டம் வரும், விஜய் அவர்கள் வீட்டிலே இருந்து அரசியல் செய்கிறார், அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று மக்களை சந்தித்தால்தான் கள நிலவரம் தெரியும் என்றார்கள். விஜய் அவர்கள் அதற்கான நாளை குறித்தார். நான் பிரச்சாரத்திற்கு செல்கிறேன் என்று அறிவித்தார். திருச்சியும் அரியலூரும் பெரம்பலூரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் விஜய் அவர்களுடைய வருகை எப்படி இருக்கும் என்பது திருச்சியை மையப்படுத்தி தான் சொல்லப்படும். எனவே திருச்சிக்கு விஜய் அவர்கள் காலை 10:30 மணிக்கு பேசுவதாக களம். ஆனால் திருச்சியில் விஜய் அவர்கள் தான் பேச வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்வதற்கே 6 மணி நேரம் காலதாமதம் ஆகியது. காரணம் மக்கள் வெள்ளம். ஒரு இடத்தில் இருந்து விஜய் அவர்கள் வந்த வாகனம் நகர்ந்து செல்வதற்கே அவ்வளவு நேரங்களை பிடித்தது என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய பதிவு. காவல்துறை நாங்கள் கணக்கிட முடியாத கூட்டம் என்று மௌனித்து கொண்டது. அப்படி என்றால் இதுவரை தமிழக அரசியல் களத்தில் எந்த ஒரு தலைவனுக்கும் தன்னெழுச்சியாக இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி. இவ்வளவு தாய்மார்கள் கூடியிருப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி. தங்களுடைய பிள்ளையை வரவேற்கச் செல்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இவ்வளவு தந்தைமார்கள் கூடியிருப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி. அவ்வளவு கூட்டம் அங்கு கூடியிருந்தது. அந்த கூட்டம் அனைத்துமே விஜய் என்கின்ற அந்த தங்க மகனை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு மாற்றத்திற்கான அரசியல் எழுதப்படுவதற்கான களத்தோடு அந்த சாவியை கையில் வைத்து கொண்டு வருகின்ற அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நாங்களும் இருக்கிறோம் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கூட்டம் கூடியது. இந்த கூட்டம் இன்று பல கட்சிகளை சிந்திக்க வைத்துவிட்டது. விஜய் அவர்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்குதான் கிடைக்கும், விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால்தான் ஒரு 5-6 சீட்டுகளாக இடங்களையாவது அவரால் பெற முடியும் என்றெல்லாம் விமர்சித்தவர்கள் இன்று விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டார் என்று அவர்களே இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த களத்தில் தான் இப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் விஜய் அவர்களுடைய அந்த தாக்கத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தமட்டில் நெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதிமுகவுடைய கூட்டணி அமைத்து கிடைக்கக்கூடிய இடங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய அரசியல் களத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ்குள் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், நாம் நம்மளுடைய சுய முகத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற காலங்களிலாவது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அதிக இடங்கள் கிடைக்கக்கூடிய களம்,
அல்லது மந்திரி சபையில் நமக்கான ஒரு இடத்தை பதிவு செய்யக்கூடிய களம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகின்ற கூட்டணியை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற பலர் இது சார்ந்த எண்ணங்களோடு பயணிக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது பெரும்பாலான காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற குரலை எழுப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தை மையப்படுத்தி காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை, இந்த கூட்டணி தொடரும் என்கின்ற கருத்துகள் அழுத்தமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் அவர்களுடைய தாவேக்காவோடு கூட்டணி அமைக்கும் என்கின்ற களங்கள் இப்பொழுது பேசுபடு பொருளாக உருமாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று செல்வத் பெருந்தகை அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அதாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். போலி வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் ஆணையம் பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அதை வெளியே எடுத்து வைத்திருந்தார். எனவே அதில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதுங்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது. எனவே இந்த விடயத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அது ஒரு போராட்ட களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். அப்படித்தான் கோயம்புத்தூரில் அது சார்ந்த ஒரு போராட்ட களத்தில் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார், அது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. அவர் மட்டுமல்ல, அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களும் இந்த தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். அதுபோலத்தான் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரும் பதிவிட்டிருக்கின்றார். அது நாஞ்சில் சம்பத் அவர்கள். மல்லை சத்தியா அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்டவுடன் அவர் நீதி கேட்டு போராடினார். நீதி கிடைக்கவில்லை. எனவே அண்ணா பிறந்த நாளன்று அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து தான் புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்து விட்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சை ஆரம்பித்த மறு நிமிடமே தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தோடு அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சி ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று பதிவிட்டார். அப்படி என்றால் இப்பொழுது பல கட்சிகள் விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நாள் பிரச்சாரத்திற்கே இத்தனை அதிர்வென்றால் இன்னும் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடர்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கூடாரங்களை எல்லாம் காலி செய்துவிட்டு, இதுகாரும் உங்களுக்கு நாங்கள் வால் பிடித்தது போதும், இப்பொழுது எங்களுக்கான மானத்தை தேடி பயணிக்கிறோம் என்று விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான களம் உருவாகும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.